Hello friends, welcome to Men's Fashion Tamil and ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஃபிட்னஸ் வீடியோ போஸ்ட் பண்றேன். thumbnailலயே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல நான் வந்து pull up mistakes பத்தி தான் பேச போறேன். and mistakes வீடியோ நான் போஸ்ட் பண்றதுனால யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம். நம்ம எந்த ஒரு வொர்க் அவுட் பண்ணும்போதும் கரெக்டான ஃபார்ம்ல பண்ணா மட்டும் தான் நம்மளோட மசில் ஆக்டிவேஷன் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேரை நான் நோட் பண்ணியிருக்கேன் என்னோட ஜிம்ல கவுண்ட்டை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 10 புல் அப் எடுக்கணும், நான் வந்து 15 புல் அப் எடுக்கணும், 20 புல் அப் எடுக்கணும் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு மசில நம்ம ஒர்க் பண்ணும்போது புஷ்அப்பா இருந்தாலும் சரி, புல்லப்பா இருந்தாலும் சரி, பெஞ்ச் பிரஸ்ஸா இருந்தாலும் சரி, அந்த மசிலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி அதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி சுருக்கி ஒவ்வொரு தடவை நம்ம சுருக்கும் போதும் சரி, விரிக்கும் போதும் சரி, அந்த மசில் நல்லா டேமேஜ் ஆகும். அண்ட் இதுதான் நமக்கு வேணும். நமக்கு வந்து கவுண்ட் முக்கியம் கிடையாது. 5 பண்ணாலும் சரி, 10 பண்ணாலும் சரி, கரெக்டான ஃபார்ம்ல பண்ணுங்க. அண்ட் நான் ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸை நான் 4 பாயிண்ட்ல நச்சுன்னு சொல்லிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து அண்ணா இந்த புல் அப் பார் எப்படின்னா உங்க வீட்டுல செட் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதோட பிரைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் அதிகம் கிடையாது. இது வந்து 740 rupees அமேசான்ல நான் வாங்கினேன். ஒன்ஸ் ஆணி அடிச்சு இங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்லயே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே வந்து செஸ்ட் மசில் எப்படி ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணலாம் புஷ்அப்ஸ் பண்ணின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து புல் அப் வீடியோ. இந்த 2 ஒர்க் அவுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்களோட அப்பர் பாடி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் வந்து மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ரேஞ்ச் ஆஃப் மோஷன். எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நீங்க பாப்பீங்க. இப்போ பைசப் அப்படின்னா கீழ இருந்து மேல வரைக்கும் வரும். அதே மாதிரி புல் அப்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து இப்படி எடுத்துட்டு இது வந்து ஹாஃப் புல் அப், புரியுதுங்களா? இன்னொரு சிலர் வந்து மேல போயிட்டு இது மட்டும் பண்ணுவாங்க. சோ ஒண்ணு வந்து கீழே மட்டும் மோஷன் இருக்கும், இல்ல அப்படின்னா மேல மட்டும் மோஷன் இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட மசிலை வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்மளால கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. எப்பவுமே பண்ணும்போது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல பண்ணுங்க. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நான் சொல்றது பாருங்க. ஃபுல்லா விட்டதுக்கு அப்புறம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் உங்களோட அந்த பேக் மசில் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த டைம் மேல போகும்போது ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆகும். அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் எல்லாரும் பண்றது வந்து நம்மளோட கையோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்மளோட பாடியை வந்து மேல இழுக்கணும். அதாவது நம்மளோட இங்க பிராக்கியாலிஸ், அதே மாதிரி ஃபோர் ஆர்ம்ல பிராக்கியோ ரேடியாலிஸ், நம்மளோட ஷோல்டர் பார்ட்ல இந்த ரியர் டெல்டாய்டு, நம்மளோட லேட் மசில், இந்த மசில்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணி நம்மளோட பாடியை மேல இழுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து காலோட ஃபோர்ஸ்ல நிறைய பேர் மேல இழுப்பாங்க. நான் அதை பண்ணி காமிச்சவங்க எல்லாருக்கும் புரியும். இப்போ கால் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட காலே வந்து நமக்கு ஃபோர்ஸ் எடுத்து கொடுக்கும் நம்ம பாடியை மேல புஷ் பண்றதுக்கு. அப்படி பண்ணக்கூடாது. எப்பவும் நம்மளோட இந்த பேக் இந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்மளோட பாடியை நம்ம மேல தூக்கணும். இது வந்து நீங்க சாலிடா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சும்மா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10 புல்லப் எடுத்தாலும் சரி, 20 புல்லப் எடுத்தாலும் சரி, நம்மளோட மசில் வந்து ஃபுல்லா என்கேஜ் ஆகாது. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 3, நம்ம வந்து நம்மளோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி மேல கொண்டு போகணும். அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி பாடியை கீழே இறக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புல்லப் பண்ணும்போது ஜஸ்ட் மேல ஏறிட்டு சடக்குன்னு நம்மளோட பாடியை கீழே விட்டுறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏறிட்டு இப்படி ஃபாஸ்டா நம்ம பண்றதுனால என்ன ஆகும்னா நம்மளோட மசில் இருக்கிற டென்ஷன் குறையும். எப்பவுமே இப்படி ஃபாஸ்டா நம்ம போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா மசில் வந்து அந்த டென்ஷன் ஃபீல் பண்ணாது. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக இப்படி நம்மளோட பாடியை ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் அந்த மூமெண்ட்லயே அப்படியே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மசில் வந்து அந்த ஸ்ட்ரெயினை ஃபீல் பண்ணும். அப்படி ஸ்ட்ரெயினை ஃபீல் பண்ணும்போது நம்மளோட மசில் நல்லா பிரேக் ஆகும். அண்ட் அதே மாதிரி நமக்கு அதுதான் வேணும் இல்லையா? பிரேக் ஆன மசில் டெவலப் ஆகும்போது நல்ல ஒரு பெட்டர் லேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி ஃபைனல் மிஸ்டேக், நம்ம லாஸ்ட் மிஸ்டேக் வந்துட்டோம். லாஸ்ட் மிஸ்டேக் என்னடானா
இப்போ நீங்க ரைட் ஹேண்ட் யூசர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட்ல பவர் ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட பாடியை புல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு சைடா சாஞ்சு மேல தூக்குவோம். இல்ல நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூசர் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல பவர் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணி புல் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் இதை பார்த்துருக்கேன், அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்களோட பவர் ஹேண்ட் சைடு மட்டும் அப்படியே பாடி போகும். இப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நாளடைவில் உங்களுக்கு வந்து ஒரு சைடில் மட்டும் லேட் ஆக்டிவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொரு சைடு சிறுசாக இருக்கும். ஸோ மசில் இம்பேலன்ஸ் ஆயிரும். ஸோ எப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போதும் ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரெண்டு கைக்கும் ஈக்குவலாக டென்ஷன் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு சைடில் டெவலப் ஆகிற மசிலும் ஈவனாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோ டிப் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னடானா நம்மளோட ஷோல்டர் பிளேடு, அதாவது இந்த ஸ்கேப்புலர் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புல் அப் பண்ணும்போது நீங்க எல்லாரும் மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே புல் அப் பண்ணிட கூடாது. இங்க ஃபர்ஸ்ட் இங்க இந்த கான்ட்ராக்ஷன் உங்க எல்லாராலையும் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கேப்புலர் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே போகுது, அதுக்கப்புறம் உள்ள வருது, அதுக்கப்புறமா நம்ம அந்த பாடியை மேல புஷ் பண்ணணும். நிறைய இது ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நிறைய பேர் வந்து புல்-அப்ஸை வந்து தப்பா எடுப்பாங்க. இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்காது. ஆக்சுவலி இப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு புல்-அப்ஸ் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நம்மளோட பேக் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். அதனால சொல்றேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த புல்-அப் பாரோட பையிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை விட பெட்டரான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். until that, bye from Sanju.